ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி கேலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி என்னோடய லைஃப்பை ரெண்டாக பிரிக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மந்தமான ஒரு விஷயந்தான் போயிட்டு இருந்துச்சு. என்னோடய கிராஃபு இப்படி போகும், தடக்குன்னு கீழே இறங்கும், தென் இப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ஆனால் ஏறாது, இப்படியே தான் போகும். பட் இந்த கேலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாடி ஸ்ட்ரென்த்தன் ஆகுதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த கேலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் மூலிமா எனக்கு நடந்துச்சு. நீங்கள் பீனராக இருக்கீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணிலாம் காட்ட போகிறதில்ல, என்னென்ன பண்ணலாங்கிறது தான், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக கண்டென்ட்லாம் நான் எழுதலை, ஜஸ்ட் எனக்கு என்ன தோணுதோ அதான் இந்த இடத்துல நான் பேச போகிறேன். தென் எனக்கு கேலிஸ்தெனிக்ஸ்னால் கிடச்ச பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், பிகினர்ஸே மேக்ஸிமமாக அந்த கேலிஸ்தெனிக்ஸை குவிட் பண்ணிடுறாங்க, ஏன் அவங்களுக்கு பெருசாக இந்த விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறதையும், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் திஸ் இஸ் கேஜே. என்னோட சேனலோட நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது இடத்துல என்னோடய கண்டென்ட்டோ இல்லை என்னோடய சேனலோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்று ஃபினான்ஷியலி நான் பெருசாக எனக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பெருசாக பணம் கிடையாது. அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொன்று எனக்குன்னு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டனால ஜிம் போகக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்படிங்கும்போது அந்த கேலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இருக்குதுப்பா, ஃபேன் போடாமல் பண்ணுறேன்னா வா. நம்ம இந்த இடத்துல ஃப்ராங்காக பேசுவோமே, கேலிஸ்தெனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு இது எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே குவிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணிட்டேன். இந்த குவிட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எப்படின்னா இங்கே இருக்காமல் இங்கே இருந்துச்சு. ஏன்னா நிறையா வீடியோஸ் கேலிஸ்தெனிக்ஸில் பார்த்துட்டு நிறையா ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே அதை பண்ணுறோம் அப்படி சொல்லி பண்ணும்போது என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் ஸ்கில்டாக இல்லை கேலிஸ்தெனிக்ஸில் பொறுத்த வரைக்கும், ஓகேவா. ஏன்னா ஜிம் போயிட்டுருக்கும் போது நல்லா இருந்த உடம்பு ஒரு 1 year 2 year கேப் விட்டதுக்கப்புறம் எப்படி ஆகிடுச்சுன்னா என்னோடய ஸ்ட்ரென்த் சுத்தமாக வீக் ஆகிடுச்சு. நான் ரொம்ப மென்டலியும் ரொம்ப வீக் ஆகிட்டேன். ஆக்சுவலி நம்ம மனசில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். அதனால் என்னால் பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையுமே சொல்லப்போனால் ஃபோக்கஸ் பண்ண முடியலங்கிறது தான் ரியாலிட்டி, ஓகேவா. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நிறையா ஸ்கில் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை. ஸோ குவிட் பண்ணிட்டேன். ஒரு 5 months அதை குவிட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படி பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் கூட என்னை ரொம்ப மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி நிறையா பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி பாதிக்கும் போது தான் ஓகே ரைட்டு, இதோட நம்ம திரும்பி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம பாடியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். வாரணமாயிரம் படம் பார்த்தா பண்ணலை, ஜஸ்ட் எனக்குள்ளே இருந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும் இல்லையா. ஸோ அந்த வாய்ஸ் சொல்லிச்சு, நீ திரும்பி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன், ரிசல்ட்டெல்லாம் எதிர்பார்க்காத, ஜஸ்ட் நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்காக மட்டும் பண்ணுவோம், மைண்ட்ஃபுல்னஸ்க்காக மட்டும் பண்ணுவோன்ட்டு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஒரு கேலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்டு. தொடர்ந்து ஒரு 2 மாதமாக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னால் புஷ்அப்ஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் எனக்கு பெருசாக அப்டமன் பெருசாகிடுச்சு, ஐ மீன் தொப்பை போட்டுருச்சு, ஓகேவா. ஸோ இப்படி தொப்பை போடவும் என்னால் ஒரு 5 கவுண்ட்டுக்கு மேலே அடிக்க முடியல. இன்னொரு என்ன என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சுன்னா ஓவர் ஸ்மோக்கிங். ஸோ இந்த 2மே சேர்ந்து என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. சரி ஓகே ரைட்டு, நம்மளால் முடிஞ்சது ஒரு 5, இதை 3 செட்டாக பண்ணுவோன்னு சொல்லி 3 செட்டாக ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தேன். 3 செட்டாக பண்ணும்போது 15 கவுண்ட் ஒரு நாளைக்கு பண்ணேன். ஓகே அப்படிங்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. நான் எந்த விஷயத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. என் உடம்பு நான் பெருசாக பல்ஜாக சூப்பராக மாற்ற போகிறேன் அப்படிலாம் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ செகண்ட் டே என்னாச்சுன்னா, நான் செகண்ட் டே உடம்பு வலி இருந்துச்சு. அந்த உடம்பு வலினாலே என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே ரைட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ தேர்ட் டே திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் ஒரு 6 புஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 6 புஷ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணேன். நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, அட்வைஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இல்லை ஒரு அண்ணனாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களால் ஒரு 5 முடியுது அப்படின்னா 5 கவுண்ட்டு போடுங்க, ஓகேவா. அது 3 செட்டாவோ 4 செட்டாவோ 5 செட்டாவோ போடுங்க. 5 செட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் விட்டுருங்க. அது அப்படியே
அடுத்த நாள் உடம்பு வலி இருக்கும். உடம்பு வலி இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 48 ஹவர்ஸ் கிட்டேயாச்சும் நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்டோட பெயின் வந்து இருக்கணும். ஜிம்மு போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டருக்கு தான் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஷோல்டர் பெயின் கண்டிப்பாக ஒரு 48 ஹவர்ஸ் இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஒர்க் அவுட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஒரு மசிலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த மசிலுக்கான ஒரு பெயின் இருக்கணும். மசில் கிராக் ஆகி தான் திரும்பி வந்து என்ன ஆகும்னா பல்ஜ் கொடுக்கும், திரும்பி வந்து ரிப்பேர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பாடி பார்ட், இப்போ அப்பர் பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்பர் பாடி வலிக்குது அடுத்த நாள்னா ரெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் அடுத்து லோவர் பாடிக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் செகண்ட் டேலேருந்து. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இந்த கேலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்டை மேக்ஸிமமாக குவிட் பண்ணுறது ரொம்ப 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 டஃப்பான ஒரு விஷயம் ஆயிரும். ரெண்டாவது விஷயம், என்கிட்ட இந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஒர்க் அவுட்டுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னு நான் சொல்கிறேன், நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, ஓகேவா, ஸ்மோக் நான் அதிகமாக பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கே ஒரு சர்டைன் பீரியட், ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, நம்ம அடுத்த ஸ்டெப்பு போனோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சமாக விட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்பையும் சரி, என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்கு, அவன்கிட்டையும் நான் கன்சல்ட் பண்ணப்பையும் சரி, அவங்க சொன்னதெல்லாம் என்னென்னா, நீ உடனே விடணும்னு நினச்சேன்னா ஒரு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் திரும்பி உன்னால் வந்து இது பண்ண முடியாது, உன்னோட வில் பவர் வந்து அடி வாங்கும். ஸோ இப்போ வில் பவர் வந்து உனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வில் பவருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வந்து கொஞ்சமாக குறைக்கணும். அப்படி கொஞ்சமாக குறைக்கும் போது தான் நீ ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் உன்னோட வில் பவர் கொஞ்சமாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீ மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க, ரொம்ப வந்து டவுனாக இருக்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் ஸ்மோக்கிங்கை விட முடியல. கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஓகேவா? டெய்லி நான் போராடிட்டு தான் இருக்கேன் இந்த ஒரு பழக்கத்தை விட்டுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சமாக விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து பிடிச்சிக்கிச்சின்னா சனியை மாதிரி அப்புறம் விடவே விடாது உங்கள் எதையும். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் ஜிம் போய் பண்ணுங்கள், இல்லை கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணுங்கள், ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி கொடுக்கும்போது உடம்பே ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்னா, நான் வந்து ஒரு மாதம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சேன். இதை நான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாற்றணும், மற்றவங்களுக்கும் இதை நான் சொல்லித்தரணும்னு நினைக்கும் போது தான் நான் ஆல்ரெடி கேலிஸ்தெனிக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு வீடியோ அதான் போட்டேன். அது நல்ல ரீச் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது சரி, ஓகே, ரைட்டு, இது இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க, இத்தனை பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஜிம்முக்கு எத்தனை பேர் போனாலும் சில பேரால் போக முடியாது. இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க மணி அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க, உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க. அவங்களாலாம் ஜிம்மில் போய் பெருசாக வெயிட்டு தூக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லி தான் இப்படி நான் கேலிஸ்தெனிக்ஸ் வீடியோ பற்றி கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். இனிமேல் போடவும் போகிறேன். நிறையா ஒர்க் அவுட் வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரவும் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னால் வந்து ஒரு புஷ்அப் எடுக்க முடியாத என்னால் இன்றைக்கி நான் டைப்ரைட்டர் புஷ்அப் போடுறேன், ஆர்ச்சர் புஷ்அப் பண்ணுறேன், தென் வந்து கிளாப் புஷ்அப் பண்ணுறேன், ஜம்ப் புஷ்அப் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் புஷ்அப் வந்து பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய கைக்கு, என் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட மெயின் கோல் என்னவாக இருக்கணும்னா, உங்கள் பாடியை பில்ட் பண்ணுறது அது வந்து ஒரு ஓரமாக வைங்க. பட் உங்கள் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுல ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருங்க. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க, அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. ஃபேட்டாக இருக்கிற எத்தனையோ பேர் வந்து இந்த கேலிஸ்தெனிக்ஸ் மூலியமாக இழைச்சி ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிற எத்தனையோ பேர் அவங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டு இந்த கேலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி அவங்களோட பாடியை சூப்பராகவும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், நான் இழைச்சிடுவேன், நான் வந்து ரொம்ப ஃபேட் ஆகிடுவேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட மோட்டோ என்னவாக இருக்கணும்னா, உங்கள் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும்தான் உங்களோட மோட்டோவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலான்னு நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், என்ன மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாதவங்களுக்கு நான் இந்த ஒரு 2-3 மந்த்ஸாக கற்றுக்கிட்ட விஷயங்களில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டே அப்பர் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், செகண்ட் டே வந்து லோவர் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்பர் பாடிக்கான ஒர்க் அவுட்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணுங்கள். இல்லைனா நான் வந்து மேலே கார்ட்லையா இல்லைனா வந்து பின்னாடி என் ஸ்க்ரீன்லையா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோவர் பாடி ஒர்க் அவுட்டும் அடுத்தடுத்து நான் வந்து போட போகிறேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து என்னோடய சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறையா இந்த கேலிஸ்தெனிக்ஸ் பற்றி நிறையா கண்டென்ட்ஸ் வர போகுதுங்கிறதுக்கு
இது ஒரு பேசிக், இது ஒரு பேஸாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, எனக்கு காலிஸ்தெனிக்ஸ் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல. நான் கற்றுக்கிட்டு இருக்க விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன், அவ்வளோதான் மேட்ரு. சுயநலமும் இருக்குது, பிகாஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது ஒரு சுயநலம். நான் இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் வந்து ரெகுலராக நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு சுயநலம். சரியா? ஸோ இந்த 2 விஷயம் இருக்குது. அதனால் be strong and stay positive. இதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி காலிஸ்தெனிக்ஸ் வீடியோஸ் வந்து வரும். I will see you in this video and thank you for watching this video.